ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளை ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் மேற்கோளாக தியானிக்கலாம். சீடராக்குங்கள் என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து ஜனங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பின்பு உயிரோடு எழுந்து சீடர்களுக்கு காட்சி கொடுத்து, நிறைய ஜனங்களுக்கு காட்சி கொடுத்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இறுதியாக அவர்களுக்கு சில கட்டளையை கொடுத்தார். அந்த கட்டளைகளை கொடுத்த பொழுது அவர் சீஷர்களை பார்த்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அது மாத்திரமல்ல, சகல விதமான ஜாதிகளையும் சீடராக்குங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான வெளிப்பாட்டின் தரிசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சீடராக்குங்கள் என்கிற தலைப்பிலே பார்க்க போகிறோம். அல்லது அதை சீடனாய் இரு, அல்லது யார் சீடர்கள் என்கிற கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியிலே நாம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், அவர் பிள்ளைகளாக அவரை உயர்த்துகிறவர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது பல விதங்களில் நம்ம அவரை உயர்த்தக்கூடியவங்களாக இருக்கலாம். நல்லது தான். ஆனால் அவர் என்ன செய்ய சொன்னார், அவர் என்ன முக்கியத்துவப்படுத்தி செய்ய சொன்னார் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக என்ன செய்தார்னா, சீடராய் ஆக்குங்கள் என்கிற கட்டளையை தெளிவாக அவர் சொல்லி ஆரம்பித்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதை புரிஞ்சுக்கிறோமா, உணர்ந்துக்கிறோமா, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்கலாம், நிறைய ஊழியங்கள் இருக்கலாம், ஊழியர்கள் இருக்கலாம். இருந்தாலும் இயேசு சொன்ன அந்த தரிசனத்தை, சீடராக்குங்கள் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். யார் சீடர், சீடர்னா என்ன செய்வாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், சில பாயிண்டாக பார்க்க போகிறோம் காரியங்களை. லூக்கால பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. தன் தாயும் தன் தகப்பனையும் தன் மனைவியும் தன் சகோதரனையும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு விடுகிறவன் தான் எனக்கு சீடன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவைகள் எல்லாம் தேவ நாம மகிமைக்காக என்ன செய்ய வேண்டும், அதை விட்டு விட வேண்டும், வெறுத்து விட வேண்டும், மேலாக கருதக்கூடாது என்பதைத்தான் கர்த்தர் செய்கிறார், வலியுறுத்துகிறார். இப்போ யாரெல்லாம் கர்த்தருக்காக தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும், தன்னுடைய உறவுகள் எல்லாவற்றையும், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாவற்றையும் மேலாக கருதாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சீடர்கள். இப்படிப்பட்ட தெய்வீக குணாதிசயத்தை உடைய நபர்களை உருவாக்க வேண்டும், ஆக்க வேண்டும், அப்படிப்பட்டவங்க இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நினைச்சார், சீடனாக மாற்றுங்கள், சீடனாய் இருங்கள் என்று சொன்னார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு, எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு நம்ம முன்னேறி வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஒரு சீடன் என்று சொல்கிறவன் எல்லா உறவுகளையும் பெரிதாக என்ன செய்ய மாட்டான், கருத மாட்டான். இயேசுவை காட்டிலும் மேலாக யாரையும் எதையும் கருதாதவன் தான் சீடன். இதை முதலாக பார்க்கலாம். இரண்டாவதாக இன்னொரு காரியம் சொன்னால், தனக்கு உண்டான அனைத்தையும் என்ன செய்யணும், விட்டு விடுகிறவன் தான் சீடன். தன்னுடைய தனிப்பட்ட ஒரு பெயராக இருந்தாலும் சரி, தன்னுடைய புகழாக இருந்தாலும் சரி, தனக்கு வருகிற லாபமான சரி, நன்மையான சரி, அதை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அதை விட்டு நஷ்டமாக கருதி கொண்டு முன்னேறி வருகிறவன் தான் சீடன். அதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் தான் இரண்டாவதாக சீடன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு லாபமான அனைத்தையும் விட்டு அவரை மட்டும் பின்பற்றி செல்கிறவன் தான் சீடனாக இருக்க முடியும் என்கிறதை இரண்டாவதாக நாம் காணலாம். மூன்றாவதாக யார் சீடன் என்று பார்க்கிற பொழுது வேதத்தில் அழகாக போடப்பட்டிருக்குது. என்னன்னா,
யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறவன் தான் சீடனாய் இருக்கக்கூடியவன் சொல்லி பார்க்கணும். அன்பா இருக்கிறவன்னா ஒரு உதவி செய்கிறதுனாலையோ இல்லை பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனாலையோ அன்பா இருக்கிறது அர்த்தம் இல்லை. நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை தெரியாதவனுக்கும் சொல்லி கொடுத்து அவனை நித்தியத்துக்குள்ளே நடத்துவதுதான் உண்மையான அன்பு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒருவருக்கொருவர் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்து அந்த அன்பை வெளிப்படுத்தி அன்பை வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் ஒருவரில் ஒருவர் அன்பு. நான் பெற்றுக்கொண்ட அதே ரட்சிப்பை அறியாதவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதான் ஒருவரில் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை யார் வெளிப்படுத்தி காட்டுறாங்களோ, ஒருவரில் அன்புகிறார்களோ அவன் தான் சீடன். அதனாலே என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார் என்று மூன்றாவதாக சீடனுடைய தன்மையை பார்க்கலாம். நான்காவதாக சீடன் என்று சொல்வோம் யார் என்றால், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் சீடராக இருப்பீர்கள் யோவான் சொல்றார். அப்போ என்னுடைய உபதேசமா என்ன போதனைன்னு அர்த்தம். எல்லா போதனையும் இந்த உலகில் இருக்கலாம், பல அறிஞர்கள் எழுதிக்கலாம், பல அதிகாரிகள் எழுதிக்கலாம், அப்படி இல்லை. அதை விட படைத்தவரே இறங்கி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டீச்சிங், ஒரு உலகளாவிய ஒரு தரமான ஒரு போதனையை கொடுக்குறாரு என்று சொன்னால் அந்த போதனைக்கு நிகரான போதனை இல்லை. அப்படிப்பட்ட போதனையை யார் ஏற்றுக்கொண்டு அப்படியே பின்பற்றுகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர் தான் அவருடைய சீடனாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அதில் உறுதியாய் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பாடல் வந்தாலும் அதில் நிலைத்து நின்று சாதிக்கக்கூடியவன் தான் சீடனாக இருக்க முடியும். இதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். நான்காவதாக கடைசியாக நம்ம ஒரே காரியத்தை பார்ப்போம். அடுத்ததாக சீடல் என்று சொன்னால் யார் என்றால், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனே சீடன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். மிகுந்த கனிகள்னா அந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா அந்த உலக ரீதியான பழங்களை சொல்லலை, ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை அந்த மாதிரி பழங்கள், அதை கனிகள்னு சொல்லலை. கனிகள் என்று சொன்னால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இது போன்ற ஆவிக்குரிய நல்ல கனிகளை உடையவர்களாய் நிரம்பி இருந்து அதை வெளிப்படுத்துகிற நபர் தான் சீடன். மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவன் தான் சீடன். இது ஐந்தாவதாக பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட 5 விதமான ஒரு தன்மையுள்ள நபர் தான் சீடன். இப்படிப்பட்ட தன்மையுள்ள சீடர்களை உருவாக்குங்கள், சீடனாய் ஆக்குங்கள் தான் இயேசு கட்டளை கொடுத்தார். அப்போ இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய கட்டளை நிறைவேற்ற முன் வர வேண்டும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? மறந்து விடக்கூடாது. 5 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக என்ன பார்த்தோம்? தன்னுடைய எல்லா உறவுகளையும் தன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தரை விட மேலாக கருதக்கூடாது. அப்படி கருதாதவனும் சீடன் பார்த்தோம். ரெண்டாவது, சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிறவன் சீடன் பார்த்தோம். மூன்றாவதாக ஒருவரில் அன்பா இருக்கிறவன் சீடன் பார்த்தோம். நான்காவதாக அவருடைய போதனையில் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சீடன் பார்த்தோம். ஐந்தாவதாக என்ன பார்த்தோம்னா மிகுந்த கனிகளை கொடுப்பவன் சீடன் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பார்த்த நாம இன்றைக்கு நம்ம சீடனா இருக்கிறோமா, விசுவாசியா இருக்கிறோமா, அதை பார்க்கணும். 4 நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தரத்தில் கூடிட்டே இருக்க வேண்டும். இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம்னா கடைசி வரைக்கும் அப்படி இருக்க மாட்டோம். 2, 3, 4, 5ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், கூடும். அதே போல் ஆவிக்குரிய லெவல்லையும் கூடிக்கிட்டே இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, அப்போஸ்தலர்ல பார்த்தீங்கன்னா சீடர்களின் தொகை மிகவும் பெருகினது தான் போட்டு தவிர வேற எங்கேயும் விசுவாசிகளின் தொகை அதிகமாக பெருகணும்னு போடல. இப்போ சீடர்களின் தொகை பெருகினது போல நீங்கள் நிறைய சீடர்களின் தொகை பெருக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இயேசுவோடைய கட்டளை கீழ்ப்பிடிந்து அதை நிறைவேற்ற முன் வருவோம். இயேசுடைய அந்த தரிசனத்தை சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்குங்கள், சீடனாய் மாற்று என்கிறதை புரிந்து அனுபவித்து உணர்ந்து அதுக்காக செயல்படுவோம். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் அவ்விதமாய் நடத்தும்படிக்காக, உங்கள் யாவரையும் அவ்விதமாய் செயல்படுத்தும்படிக்காக இந்த எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.